ஹாய், வெல்கம் டு அம்மா கைமணம். இந்த தீபாவளிக்கு ரொம்ப சுலபமாக ஈஸியாக பண்ணக்கூடிய அதே சமயம் ரொம்ப டேஸ்டியான ரெசிபி காரா சேவு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்காக 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். கூடவே 1/4 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1 கப் கடலை மாவுக்கு 1/4 கப் அரிசி மாவு சரியான அளவில் இருக்கும். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகை 1-2 தட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் ஓமம், இதுக்கு பதிலாக நீங்கள் சீரகம் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கூடவே கொஞ்சமாக சோடாப்பூ சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்தா போதும். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. முதல்ல எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கணும். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெயை உருக்கி சேர்த்துக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் நெய் இல்லாட்டி சூடான ஆயில் கூட பயன்படுத்தலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. அவ்வளோதான். இப்போ இதில் வெதுவெதுப்பான தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அதாவது ரொம்ப குழைவாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இதுதான் சரியான பதம். இதுதான் காரா சேவோட அச்சு. இதை முறுக்கு புளியறதில் சேர்த்துட்டு நம்ம மாவை கொஞ்சமாக உருண்டை பிடிச்சி இதில் போட்டுடலாம். மாவை வச்சுட்டு மூடிடுங்க. மூடினதுமே பாருங்கள், இந்த அச்சு வழியாக மாவு வெளியே வர ஆரம்பிச்சிரும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் தேவையான அளவு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிடுங்க. எண்ணெய் காஞ்சதுமே ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுருங்க. இப்போ இதில் நம்ம மாவை புழிஞ்சு விட்டுறலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு. நீங்கள் வடை எடுக்கிற கரண்டிலேயே இந்த மாவை அழுத்தி விடலாம், அதுவும் ஒரு ஆப்ஷன் தான். ஆனால் இந்த மாதிரி செய்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் காரா சேவு லென்த்தியாக இருக்கும். நம்ம இதை சுட்டு எடுத்ததுக்கப்புறமா நம்மளுக்கு ஏற்ற சைஸில் நம்ம இதை உடச்சிக்கலாம். இந்த மாதிரி மாவை எல்லா பக்கமும் நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. நம்ம எண்ணெயில் மாவை பிழிஞ்சதுமே எண்ணெயோட நுரை பொங்கி வரும். இந்த மாவு நல்லா வெந்து எண்ணெயோட நுரை சுத்தமாக அடங்குற வரைக்கும் விட்டுருங்க. ஸ்டவ்வை மிதமான சுட்டிலே வச்சுக்கோங்க. பாருங்கள், எண்ணெயோட நுரை சுத்தமாக அடங்கிருச்சு. காரா சேவும் லைட்டாக கலர் மாறிடுச்சு. லைட்டாக கலர் மாறினா போதும், ரொம்ப பொன்னிறமாக வேணாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். டிஷ்யூ இருக்க ட்ரேயில் போட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஆயில் எல்லாத்தையுமே நம்ம வடிச்சிடலாம். பாருங்கள், நம்ம போட்ட மாவுக்கு நம்மளுக்கு இவ்வளோ காரா சேவு கிடச்சிருக்கு. இதை முறுக்கு புளியறதில் நம்ம இது பண்ணதுனால நம்மளுக்கு இது எல்லாமே கொஞ்சம் நீளமாக இருக்கும். பார்த்திங்கன்னா இங்கே பார்த்திங்களா, இந்த மாதிரி நீளமாக இருக்கும். இப்போ இது என்ன பண்ணுறோன்னா, நம்ம விருப்பத்துக்கு ஏற்ற சைஸில் இது லைட்டாக, ரொம்பலாம் இது பண்ண வேணாம், லைட்டாக ரெடி பண்ணிங்கனாலே போதும். சின்னதாக இந்த காரா சேவு அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். 10 நிமிஷம் போதும். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நம்மளோட சுவையான கிறிஸ்பியான காரா சேவு சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, ருசியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.